லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். மிக முக்கியமான ஒரு தகவலுடன் இன்று வந்திருக்கின்றேன். என்னவென்றால், எங்களுக்கு தெரியும், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக, அதிலும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற துவான் சுரேஷ் சலே, முன்னாள் புலனாய்வு பிரதானி துவான் சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட சேனல் 4 அலைவரிசைக்கு அசாத் மௌலானா வழங்கிய ஸ்டேட்மெண்ட், அந்த வழங்கிய கொடுத்த வாக்குமூலம் சம்பந்தமான வழக்கு விசாரணை அண்மையில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகு இந்த விசாரணையில் வாதாடுகின்ற அரசரப்பில் வாதாடுகின்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸுக்கு இராணுவ தளபதி ஒரு அழைப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தொலைபேசி உரையாடலில் என்ன விடயம் பேசப்பட்டது என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். அதற்கு முதலாவதாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உங்களுடைய உறவினர்கள், பெற்றோர் யாராக இருந்தாலும் இலங்கையில் இருப்பவர்களை தங்களுடைய சொந்த பெற்றோரை போல பாதுகாத்துக் கொள்வதற்கு, அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளை மிகச் சிறந்த முறையில் வழங்குவதற்கு மெடிப்ளேஸ் தயாராக இருக்கின்றது. திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர்களை தங்களுடைய உறவினர்களைப் போல பார்த்துக்கொள்ள மெடிப்ளேஸ் தயார். அந்த தகவலோடு நாங்கள் தொடர்ந்தும் மிக முக்கியமான விடயத்தினை பார்க்கலாம். அண்மையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கு விசாரணையின் போது பிரதானமாக சொல்லப்பட்ட விடயம்தான், சாட்சியாளர்கள் ஏதோ ஒரு வகையில் இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சிலரால் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு வருகின்றார்கள். ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. இப்படியே சென்றால் இந்த வழக்கு விசாரணையை சரியான முறையில் தொடர முடியாது. இந்த விசாரணை கட்டங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தரப்பினர் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே நீதவானவர்களை பார்த்து ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது உண்மைத்தான். அதன் சம்பந்தமான பல ஆதாரங்களை நாங்கள் எங்களுடைய நேற்று மற்றும் நேற்றைக்கு முன்தினமான நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தோம். அதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றது. விசாரணைகளில் ஒவ்வொருவருடைய வாக்குமூலங்களில், சாட்சியாளர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் மூலம் பதிவான தகவல்கள் தான் அவை. ஆகவே அந்த ஆதாரங்களோடு நாங்கள் முன்வைத்தோம். இன்று நடந்திருக்கின்றது, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே இவ்வாறு கூறியதை அடுத்து தற்போதைய இராணுவ தளபதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு மேற்கொண்டு, என்று நீங்கள் இப்படி நீதிமன்றத்திலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள், மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஏதோ இராணுவம் இதில் நேரடியாக தொடர்பு இருக்கின்றது, இராணுவ புலனாய்வு பிரிவு இதில் நேரடி தொடர்பட்டிருப்பதாக நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். மக்கள் எம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை உடையக்கூடிய வகையில் நீங்கள் நீதிமன்றத்திலே கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். இது சரியல்ல, தவறு. இது நீங்கள் சரி செய்யுங்கள், நீதிமன்றத்திலே இது சரி செய்யுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். இவற்றை முடிந்தால் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இதை மறுப்பு தெரிவித்து இதை சரி செய்யுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள் என்று இராணுவ தளபதி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களுக்கு ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். திலீப பீரிஸ் அவர்களும் இலகுவானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. அவரும் விட்டு கொடுக்காதவர். அவர் சரியென்று நினைத்தால் சரிதான். அவர் வாதாடுகின்ற விதம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதற்கு முன்பதாக உதாரணமாக சொல்ல போனால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழக்கு விசாரணையின் போது எப்படி அவர் அந்த நீதிமன்றத்திலே வாதாடினார் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய கண்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே லேசானவர் அல்ல. யாரும் இலகுவில் நினைத்ததைப் போல அவரை அவர்களுடைய பக்கம் இழுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் நடுநிலையாக செயற்படக்கூடிய ஒருவர். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். உண்மையின் பக்கம், நீதியின் பக்கம் செயற்படக்கூடிய ஒருவர் தான் திலீப பீரிஸ் அவர்கள். அப்படி இருக்கின்ற அவருக்கு இராணுவம் சம்பந்தமாக இராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து இந்த விசாரணைகளுக்கு ஒரு தடங்கள் இருப்பதை வெளிப்படுத்திய பின்னர்
இராணுவ தரப்பிலிருந்து தொலைபேசி அழைப்பு போயிருக்கின்றது திலீப பீரிஸ் அவர்களுக்கு. ஆக இவரும் விட்டு கொடுத்தில்லை. உண்மைத்தான இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் இராணுவ புலனாய்வு பிரிவிலே 40-50 பேர் இருக்கின்றார்கள். அவர்களை வெளியேற்றினால் மட்டும்தான் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை சரியாக செய்து முடிக்க முடியும் என்று திலீப பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அப்பொழுது இராணுவ தளபதி சொல்லியிருக்கின்றார், ஜனாதிபதிக்கு என்னால் உங்களை பற்றி சொல்ல முடியும் என்று ஒரு விடயத்தினையும் சொல்லியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றது. காரணம், அவர் அப்படி என்ன சொல்ல வருகிறார் என்றால், இராணுவ தளபதியாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கையை வைக்க முடியும். இவர் இவ்வாறு இராணுவத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றார். இவரை இந்த வழக்கிலிருந்து மாற்றுங்கள் என்றும் கோரிக்கை வைக்க முடியும் என்று இராணுவ தளபதி சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். இதுதான் அங்கு இருக்கின்ற புதைந்திருக்கின்ற அர்த்தமாக இருக்கின்றது. அதற்கு திலீப பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள், நான் நீதியின் பக்கம் தான் செயற்படுவேன் என்று திலீப பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். அதை அடுத்து எப்படி சென்றிருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இவரும் இலகுவானவர் அல்ல, இராணுவ தளபதியும் இலகுவானவர் அல்ல. காரணம், இப்பொழுது நான் சொல்ல வரவில்லை இராணுவ தளபதி இதில் தடை ஏற்படுத்துகிறார் என்று நான் சொல்ல வரவில்லை. இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இராணுவ தளபதி அவருடைய திணைக்களமான இராணுவம், மொத்த இராணுவம் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் இராணுவத்திலே சேவையாற்றுகிறார்கள். அவர்கள் மீது எந்த விதமான கரையும் படிந்துவிடக்கூடாது என்று ஒரு இராணுவ தளபதியாக அவர் அந்த விடயத்தினை சொல்ல முற்படுகின்றாரே தவிர யாரையும் காப்பாற்றும் நோக்கத்தில் அல்ல என்பது அங்கு தெளிவாகின்றது. அவர் பக்கமாக பேசுகிறார், இவர் பக்கமாக பேசுகிறார். எதெப்படியோ திலீப பீரிஸ் அவர்கள் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அவர் குறிப்பிடுகிறார், உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள், செய்யுங்கள். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது. இராணுவ புலனாய்வு பிரிவிலே இன்றும் இந்த விசாரணைகளுக்கு தடையை ஏற்படுத்துகின்ற தடையாக இருக்கின்ற பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் தேடிச் செல்கின்ற, அதுவும் இந்த வழக்கு விசாரணையோடு தொடர்பாக இருக்கின்ற சாட்சியாளர்கள் இந்த இராணுவ புலனாய்வு அதிகாரிகளால் அச்சுறுத்தப்பட்டு வருகின்றார்கள், பின்தொடரப்பட்டு வருகின்றார்கள். இது ஒரு பிரபலமான பிரச்சனை, பிரதான பிரச்சனை இது. இப்படி இருந்தால் சாட்சியாளர்கள் பயப்படுவார்கள், அச்சப்படுவார்கள், அடுத்த வழக்கிற்கு வந்து சாட்சி சொல்லவே பின்வாங்குவார்கள். ஆகவே சாட்சியாளர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் இந்த காரணங்களை நான் முன்வைக்கின்றேன். முடிந்தால் இதை சரி செய்ய பாருங்கள் என்று திலீப பீரிஸ் அவர்கள் இராணுவ தளபதிக்கு கூறியிருக்கின்றார். அதை அடுத்து சூடாக இந்த உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அதனை அடுத்து இந்த உரையாடலை அடுத்து மறுநாள் திலீப பீரிஸ் அவர்கள் சார்பு, அதே போல இராணுவ தளபதி பக்கம் இருந்த ஒரு தரப்பு, சிஐடி அதிகாரிகள், குறிப்பாக இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக் சம்பந்தமான, அதுவும் துவான் சுரேஷ் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக இருப்பவர் மெண்டிஸ், போலீஸ் பரிசோதகர் மெண்டிஸ், உயர் அதிகாரி விசாரணை அதிகாரியாக இருப்பவர் மெண்டிஸ். என்னதான் சிஐடி பணிப்பாளராக ஷானி அபேசேகர் இருந்தாலும் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக இருப்பது மெண்டிஸ் அவர்கள். மேற்பார்வையாளராக ஷானி அபேசேகரை செயற்படுவார். இருப்பினும் பிரதானமான விசாரணை அதிகாரி மெண்டிஸ் அவர்கள், ஷானி அபேசேகர சிஐடி தரப்பு, அதே போல மிக முக்கியமாக இராணுவ புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரிகளும் ஒரு கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி தயார் செய்து அந்த கூட்டத்தில் இது சம்பந்தமான விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அங்கு ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இனி எந்த விதமான தடைகளும் ஏற்படாது. அப்படி தடைகளை ஏற்படுத்துபவர்கள் யார் என்பது தேடி பார்க்கப்படும், அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் இருக்கின்றது, சொல்லப்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் பிரதானமாக இன்று முன்வைத்திருக்கின்றோம். உண்மையாகவே பராமிலிட்டரி ஸ்குவாட் என்றால் ஒரு துணை இராணுவம் என்று சொல்லலாம். அரச ஆதாரம் இருக்கும், அரச அனுசரணை இருக்கும், ஆனாலும் உத்தியோகபூர்வமான இராணுவம் அல்ல. அது வந்து பராமிலிட்டரி ஸ்குவாட் போல இராணுவத்திலும் இருந்துள்ளார்கள். இவர்கள் கருணா அம்மான், பிள்ளையான் குழு, இப்படியான குழுவினரோடும் நெருங்கி செயற்பட்டிருக்கின்றார்கள். அதற்கும் பல ஆதாரங்கள், சாட்சியங்கள் இருக்கின்றது. அதாவது யுத்த காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த பராமிலிட்டரி ஸ்குவாட் போல அமைப்புகள், நாங்கள் நேற்று கூட பார்த்தோம், கிழக்கிலே இராணுவத்துக்கு உதவும் முகமாக இயக்கத்துக்கு எல்டிடி இயக்கத்துக்கு எதிராக செயல்படும் விதமாக அவர்களுக்குள்ளே சென்று உளவு பார்க்கும் ஒரு வேலைக்காக கிழக்கில் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அமைப்புகளும் உருவாக்கப்பட்டது. அதற்கு சரத் வீரசேகரவால் சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய அதிகாரிகள் கோட்டாபய ராஜபக்சவின் கீழ்தான் இது அர்த்தத்தில் நடந்திருக்கிறதாகவும் ஆதாரங்கள், தகவல்கள் இருக்கின்றது. இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது.
ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக சஹரான் குழுவினருக்கும் விற்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நேற்று விபரமாக பேசியிருந்தோம். இது சம்பந்தமாக விடயம் அறிந்து மட்டக்களப்பு போலீஸ் ஓஎஸ்சி, அதாவது புலனாய்வு பிரிவு ஓஎஸ்சிக்கு சென்று முறைப்பாடு கொடுத்ததும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவரும் இன்று சிறைவாசம் அனுபவித்தான் வருகின்றனர். காரணம், இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபர் தான் அவர், சரத் என்பவர், அப்பொழுது ஓஎஸ்சியாக இருந்தவர். கண்டுகொள்ளாமல் அந்த விடயத்தினை, இதோ உன்னை பற்றி எங்களிடம் வந்து ஒருவன் முறைப்பாடு செய்திருக்கிறான் என்று துப்பு கொடுத்ததும் அந்த முறைப்பாடு செய்த இளைஞர் சாரான் குழுவிற்கு இராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து ஆயுதங்கள் சட்டவிரோதமாக விற்கப்படுகின்றது என்று சொன்ன நபரை மிரட்டுகிறார்கள், கொலை அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசினோம். ஆகவே இந்த பராமிலிட்டரி ஸ்குவாட்டை போல இருந்த அமைப்புகள் எல்லாம் துணை இராணுவங்கள் என்று சொல்லுவோம். துணை இராணுவங்கள் எல்லாம் கருணாமான் பிள்ளையான் குழுவினரோடு நெருங்கி செயற்பட்டுள்ளார்கள். அதாவது இந்த அமைப்பினர் இவர்களுடைய தேவைகளுக்கு அந்த குழுவினரையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிள்ளையானுடைய குழுவினர், கருணாமானுடைய குழுவினர், இவர்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பல சம்பவங்களுக்கு. அதில் சிலவற்றை சொல்ல முடியும். எப்படி என்றால், அது வழக்கு விசாரணை செல்கின்றது, நாங்கள் அதை சொல்வோம். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். பல கடத்தல் சம்பவங்கள், கொலை சம்பவங்களுக்கும் இவர்கள் நேரடி தொடர்பு பட்டிருப்பதாக பல தகவல்கள் இருக்கின்றது. இந்த அமைப்பினர், அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவில் இருக்கின்ற இந்த குழு, ஒட்டுக்குழு என்று சொல்லலாம், ஒட்டுக்குழுவினர் பிரகீத் டெக்னாலிகோட கீத் நோயர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, பிரகீத் டெக்னாலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, ரவிராஜ் கொலை, இன்னும் பல கொலைகள், ஆட்கடத்தல், கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் நேரடி தொடர்பு இருப்பவர்கள், இதை செய்தவர்களே இவ்வாறான குழுவினர் தான் என்பது ஒவ்வொரு வழக்கு விசாரணைகளிலும் ஆதாரங்கள் பூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியானவர்கள் தான் இன்று இன்னமும் செயற்பாட்டில் இருக்கிறார்கள். இப்போதைய இராணுவத்திலும் இப்படியான இந்த பராமிலிட்டரி ஸ்குவாட் போன்ற துணை இராணுவங்கள் செயற்படுகின்றது. அவ்வாறானவர்கள் தான் இந்த சாட்சியாளர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு விடத்தை சொல்லி அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி மிரட்டி கொண்டிருப்பது அவர்கள் தான். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தான் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலும் விடயத்தினை சொல்கிறார். அன்று நடந்த இராணுவ தளபதி, இராணுவ தரப்புக்கும் இவர்களுக்கும் இடையில், நீதித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பிலும் அவர் முன்வைக்கின்றார். அவர்களை நீக்குங்கள், அவர்களை யார் என்று கண்டறிந்து அவர்களை நீக்குங்கள், சட்ட நடவடிக்கை எடுங்கள் அவர்களுக்கு எதிராக. அப்படி நடந்தால்தான் இந்த விசாரணைகளை சரியாக கொண்டு செல்ல முடியும். திலீப பீரிஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. காரணம், அவர் அண்மையில் சொல்லியிருந்தார் நீதிமன்றத்தில், என்ன 8வது வருட நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறுவதற்கு முன்பதாக இந்த வழக்கு விசாரணையின் சம்பந்தப்பட்ட அனைவரும், குற்றவாளிகள் அனைவரும் முன்னிறுத்தப்படுவார்கள், இதை நாங்கள் முடித்து வைப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அதன் அடிப்படையில் அவர் மிக தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். யாரும் இவருடைய விசாரணைகளுக்கு, அது விசாரணை அதிகாரிகளுக்கு இடையூறாக பலர் செயற்படுகின்றார்கள். அது எங்களுக்கு பார்க்கும்போது தெரிகின்றது. அது இடம்பெறக்கூடாது. அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு தரப்பிலே இதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த விசாரணைகளை சிறப்பாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் இப்பொழுது எப்படியோ அந்த தொலைபேசி உரையாடல் சம்பந்தமாக நாங்கள் பிரதானமாக பேசியிருந்தோம். அந்த தொலைபேசி உரையாடல் சூடாக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு அனைத்தும் சுமூகமாக மாறியிருக்கின்றது. அதை சொல்லியாக வேண்டும், இல்லை என்றால் பலர் நினைப்பீர்கள், ஆம், இராணுவ தளபதிக்கும் சட்ட அதிகாரிகளுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு என்று. இல்லை, அந்த தொலைபேசி உரையாடல் தான் அப்படி இருந்ததை தவிர அதற்கு பிறகு எல்லாம் சுமூகமாக மாறியிருப்பதாகத்தான் தகவல். ஆகவே விசாரணைகள் இனி ஒழுங்காக சிறப்பாக செய்து கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் அடுத்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் போது அது சம்பந்தமாகவும் பல தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவற்றை நாங்கள் உங்களுக்கு முன்வரித்த பின்வாங்க மாட்டோம், தயாராகத்தான் இருக்கின்றோம். அதே போல் ஃபேஸ்புக் பக்கத்திலே ஒரு சில இடங்களில் காணக்கூடியதாகிறது. பிள்ளையானுக்கு எதிராக லங்காஸ்ரீ நாங்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு செய்திகளை பரப்புகின்றோம், பிளான் செய்கின்றோம் என்பதைப் போல ஒரு சில பதிவுகளை காணக்கூடியதாக. ஆனால் சம்பந்தப்பட்ட காணொளிகளின் கீழே, யூடியூபில் நாங்கள் பதிவிடுகின்ற காணொளிகளுக்கு கீழே மக்கள் நேர்மையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள், வரவேற்கின்றார்கள்.
உண்மைகள் இப்படி வெளிப்படுத்தப்படுவது சிறந்தது என்று. ஆனால் ஆதரவாளர்கள் சிலர் வேண்டுமென்றே நாங்கள் செய்வதைப் போல, திட்டமிட்டு செய்வதைப் போல நினைத்து கொண்டு எங்களுக்கு எதிரான சில பதிவுகளை மேற்கொள்கிறீர்கள். திட்டமிட்டு எந்த செய்திகளையும் பரப்ப எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. நீதிமன்றத்திலே சிஐடி அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், நீதித்துறையினர் முன்வைக்கின்ற கருத்துக்களைத்தான் நாங்கள் எங்களுடைய காணொளிகளில் பேசுகின்றோம், முன்வைக்கின்றோம். அதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லை, அச்சப்படவும் தேவையில்லை. நீதிமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எங்களை நம்பியிருக்கின்ற, எங்களுடைய செய்திகளை நம்பியிருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் என்றுமே பின்வாங்க மாட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது பிள்ளையான் சம்பந்தமாக. என்ன, அவர் ஜோசப் ராஜசிங்கம் கொலை வழக்கில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அசாத் மௌலானா தான் அடிக்கடி அவரை சென்று பார்வையிட்டு வருவார். அசாத் மௌலானா ஒரு கட்டத்தில் அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார். பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு பெசில் ராஜபக்சவிடம் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் 2019 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது, ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் பெசில் ராஜபக்ச என்று. அப்பொழுது பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார், ஜனாதிபதி வேட்பாளர் நான் அல்ல, எனக்கு கொடுக்கவில்லை என்னுடைய சகோதரர் கோட்டாபே ராஜபக்ச என்று. பிறகு கோட்டாபே ராஜபக்சவை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் அசாத் மௌலானா தரப்பு. அசாத் மௌலானா சந்திக்க சென்றதும் கோட்டாபே ராஜபக்ச எல்லாம் விசாரித்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார்கள். பிறகு அசாத் மௌலானா தரப்பினர், சந்திரகாந்தன் பிள்ளையார் தரப்பினர் சொல்லியிருக்கிறார்கள், விடுதலை செய்ய வேண்டும், ஆவண செய்யுங்கள் என்று. காரணம் தெரியும் தானே, அவர் சிறையிலிருந்தே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த முறை அனைவருமே ராஜபக்ச தரப்புக்கு ஆதரவை தெரிவியுங்கள் என்று தெரிவித்து விட்டார் சிறையில் இருந்து கொண்டே. பிறகுதான் இவர்கள் சென்று இந்த சந்திப்புகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது கோட்டாபே ராஜபக்ச கேட்டாராம், யார் வழக்கறிஞர், சட்டத்தரணி யார் என்று. அப்பொழுது தான் அசத் மௌலானா மற்றும் சந்திரகாந்தனுடைய சகோதரர்கள் அந்த சென்றவர்கள் சொல்கிறார்களாம், அனில் என்பவர் தான், அவருடைய முழு பேர் எனக்கு சரியாக தெளிவில்லை, ஆனால் அனில் என்கின்ற பேரில் தான் ஆரம்பமாகிறது அவர் என்று சொல்கிறார். பிறகு ஆம் சரி நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கோட்டாபே ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பிறகு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கோட்டாபே ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே பிள்ளையான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார். பாருங்கள் எப்படி என்ற வாக்கு கேட்கின்றார், தேர்தலில் களமிறங்குகின்றார், அவருக்கும் வாக்குகள் கிடைக்கின்றது. பிறகு பாராளுமன்றத்திற்கும் வருகின்றார். இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு பிறகு தான் இந்த ஆட்சியிலே பழைய வழக்கொன்றின் காரணமாக யார், கிழக்கு துணைவேந்தர் அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவை சம்பந்தமாகவும் சிவனப்பிட்டிய வதை முகாம் சம்பந்தமாக இப்பொழுது இந்த வழக்கு விசாரணையில் தான் தெரிய வந்திருக்கின்றது. நாங்களாக சொன்னோம், நாங்களாக கண்டுபிடித்தோம், இல்லை, சிஐடி அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது. அது செவனப்பட்டிய வதை முகாமிலே சேவையாற்றிய பிள்ளையானுடைய அடியாட்கள், பணியாட்கள், அவர்கள் இன்று ஆதாரம் கொடுத்திருக்கிறார்கள், சாட்சி கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிலாம் இருக்கும் போது வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திகளை பரப்ப வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆகவே இது எப்படியோ அசாத் மௌலானா பிள்ளையானுக்காக பெசில் ராஜபக்ச சந்தித்திருக்கின்றார், கோட்டாபே ராஜபக்ச சந்திருக்கின்றார். அதே போல ரோஹான் குணரத்ன பிள்ளையானை சந்திக்க சென்ற சம்பவம் இருக்கின்றது. ஏற்கனவே ரோஹான் குணரத்னவுக்கு எதிராக கனடாவிலே மிகப்பெரிய ஒரு பொய் சொன்னதற்காக, ஒரு போலி செய்திக்காக இவருக்கு எதிராக தண்டப்பணமும் அறவிடப்பட்டிருக்கின்றது. பெரிய தொகை, கனடிய டாலர்ஸ், பெரிய அளவிலான தொகை. அப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆனால் பிள்ளையானை அடிக்கடி சென்று பார்த்திருப்பவர் ரோஹான் குணரத்ன. பிறகு புத்தகம் எழுதுபவர், ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக புத்தகம் எழுதுபவர் ரோஹான் குணரத்ன. பல விஷயங்கள் இருக்கின்றது. அதில் புத்தகங்களிலே வெளிப்படுகின்றது பிள்ளையானோடு சிறையில் இருந்தவர்கள் யார், சஹரனுடைய சகோதரன் மற்றும் நௌஃபர் மௌலவி, இப்படியானவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்ய பிள்ளையான் எவ்வளவு முயற்சித்தார், அவருடைய வழக்கறிஞர்களை வைத்து எவ்வளவு முயற்சி செய்தார் என்பது தொடர்பில் கூட பல ஆதாரங்கள் இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஆதாரங்களை திரட்டி சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகிறார்கள். நீதிமன்றத்திலே பேசப்படுகின்ற விடயங்களை தொகுத்து கொண்டு வந்து நாங்கள் காணொலிகளாக உங்களுக்கு வழங்குகின்றோம். நீதிமன்றத்தில் பேசப்படுகின்ற எல்லா விடயங்களையும் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாதே. ஆகவே நீதிமன்றத்தில் என்ன முன்வைக்கப்படுகின்ற அந்த காரணங்கள், அந்த விடயங்களை நாங்கள் ஊடகவியலாளர்கள் வந்து எங்களுடைய செய்தி காணொலிகளூடாக வெளிப்படுத்தி வருகின்றோம். இத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது, நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் இன்னும் விவரமாக பேசலாம். அடுத்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்தீர்கள்.
எங்களுடைய சேவை, எங்களுடைய இந்த காணொளி நாங்கள் பகிர்கின்ற விடயங்கள், வெளிப்படுத்துகின்ற விடயங்கள் சம்பந்தமாக நம்பி பார்க்கின்ற அன்பு மக்கள், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். பார்த்து தெரிந்து கொள்ள நாங்களும் ஆவலாக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் சன்வன்சன். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.